அஸ்ஸலாமு அலைக்கும். மண்டே மினி விலாக் பார்க்கலாமா? ஸ்கூலுக்கு எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தே விட்டுருவேன். இந்த வாட்டி கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். தூங்குனதுனால பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண முடியல. காலையில் டிஃபனுக்கு பொடி தோசை போட்டு பிள்ளைங்களை சாப்பிட வச்சுட்டு லஞ்சுக்கு உங்களுக்கு 12 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அமுச்சு விட்டேன். ஸ்ட்ராங்காக ஒரு டீயையும் போட்டு நானும் குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கேரட் ரைஸ் செஞ்சு சிக்கன் பொரிச்சு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு 5 மீடியமான கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சிக்கனுக்குமே மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். சிக்கன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ கேரட் ரைஸை செஞ்சிடலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரியை 2ஆக உடச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தாட்டி பொரிய விட்டுறலாம். பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 ஸ்பூன் வரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வரளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 3 நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சைடில் அப்படியே சிக்கனையும் பொரிய விட்டாச்சு. குழந்தைங்களுக்கு எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் செய்கிறப்போ எங்களுக்கும் சேர்த்தே செஞ்சுருவேன். சாப்பாடு ஆறி போய் இருக்கும், ஆனால் வந்து சாப்பிட்ற டைமில் லைட்டாக சூடு பண்ணிப்பேன். சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கூட இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா எப்போவுமே நாங்கள் ஆறி போய் தான் சாப்பிடுவோம், இப்போ நல்லா சூடாக நல்லா சுட சுட இருந்தது, இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்து விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து வச்ச ரைஸை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். சிக்கனையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. டேஸ்ட் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் இருந்ததுனால நான் சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட வந்து உருளைக்கிழங்கு பொரிச்சு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தயிர் பச்சடி, வெங்காயம் சேர்த்து தயிர் பச்சடி கூட செஞ்சு வைக்கலாம். டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகும். டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.